கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு காலத்துக்கு முன்பு அமெரிக்காவை நோக்கி ஒரு பிரயாண கப்பல் சென்று கொண்டிருந்தது. அதிலே ஒரு வயதான பெண்மணி மேல் தட்டில் ஏறி வானத்தை பார்த்து அடிக்கடி ஜெபம் செய்து வந்தாள். கப்பல் கேப்டன் அவளை பார்த்துவிட்டு, நீங்கள் யார், என்ன செய்கிறீர்கள் என்று விசாரித்தார். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், அமெரிக்காவில் குடியிருக்கும் என்னுடைய மகளோடு சில நாட்கள் தங்கி இருக்கும்படியாக நான் அங்கே செல்லுகிறேன். அவள் இருக்கும் பட்டணத்தின் பெயர் மறந்துவிட்டது. அவள் எனக்கு எழுதியிருந்த கடிதத்தில் அவளுடைய விலாசம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த கடிதத்தையும் எங்கோ தொலைத்து விட்டேன். எனவே கடவுள் எனக்கு உதவி செய்யும்படிக்கு நான் கடவுளை நோக்கி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது கேப்டன் சொன்னார், அம்மா, அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தேசம். அங்கே அநேக பட்டணங்கள் உண்டு. உங்கள் மகள் இருக்கும் பட்டணம் தெரிந்தால் கூட விலாசம் இல்லாவிட்டால் போக முடியாது. அவளுடைய பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார். இல்லை, கடவுள் எனக்கு உதவி செய்வார். தேவகுமாரனிடத்திலே வழிநடத்திய நட்சத்திரம் போல யாரையாவது அனுப்புவார். எப்படியாவது என் மகளிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். என்னால் முடிந்த உதவி, 2 நாட்கள் உங்களை ஒரு ஹோட்டலிலே தங்க வைக்கிறேன். நீங்கள் அங்கே இருந்து கொண்டு உங்கள் மகளை தேடுங்கள். கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இந்த கப்பல் அந்த துறைமுகத்திலே 2 நாள் நிற்கும். மீண்டுமாக கப்பலுக்கு வந்து விடுங்கள். உங்களை இலவசமாக நீங்கள் புறப்பட்ட உங்கள் தேசத்திலேயே கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். அப்படியே அந்த துறைமுகத்திலே வந்தவுடனே அவர் தன்னுடைய உதவியாளரை அழைத்து, இந்த பாட்டியம்மாவை நான் வழக்கமாக தங்கும் அந்த ஹோட்டலிலே 2 நாட்கள் எனது பெயரிலே ரூம் போட்டு தங்க வைத்து விட்டு வா. அவர்கள் அங்கிருந்து கொண்டு மகளை தொடர்பு கொண்டு போகட்டும். இல்லை என்றால் அவள் திரும்பி வந்து விடுவாள். எனவே விட்டு விட்டு வா என்று சொன்னார். அந்த உதவியாளரும் இந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு பெரிய ரோடு சந்திக்கும் இடத்தை கடந்து அந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். சாலையை கடக்கும் ஒரு இடத்திலே நிறுத்தி, அம்மா, 1 நிமிடம் இங்கே நில்லுங்கள், நான் ஒரு பத்திரிகையை வாங்கிவிட்டு வருகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். அந்த 1 நிமிடத்திற்குள்ளே இங்கே ஏராளமான ஜனங்கள் சாலையை கடப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். சிக்னல் விழுந்து விட்டது. எனவே அங்கிருந்த போலீஸ்காரர் எல்லாரும் சீக்கிரமாக கிராஸ் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து இந்த அம்மாவையும் மறுபக்கத்துக்கு கிராஸ் பண்ண வைத்து விட்டார். அந்த ஊழியக்காரன் ஓடி வந்து பார்த்து விட்டு, பாட்டியை காணோமே, எங்கே நிற்கிறார் என்று இங்கும் அங்குமாக தேடி பார்த்து விட்டு தோல்வியோடு கேப்டனிடத்திலே வந்து சொன்னார். இந்த அம்மா எதிர்பக்கம் போனவர்கள் அங்கே எங்கே போவது என்று தெரியாமல் கூட்டத்தோடு இழுத்து செல்லப்பட்டார். திடீரென்று ஒரு குரல், அத்தை, நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய மருமகன் அங்கே வந்து, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் என்று ஆச்சரியத்தோடு கேட்டு அவரை அழைத்துக் கொண்டு சென்றான். அவருடைய மருமகன் சொன்னான், நாங்கள் இந்த பட்டணத்தில் இருந்து 1200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்திலே இருக்கிறோம். நீங்கள் வருவதை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. திடீரென்று வந்திருக்கிறீர்கள். நான் இந்த பட்டணத்துக்கு வருவதாகவே இல்லை. தற்செயலாக ஒரு வேலை விஷயமாக நான் கண்டிப்பாக இங்கே வர நேர்ந்தது. அதுவும் உங்களை சந்திப்பதற்காக கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறார் என்று அறிகிறேன். இல்லை என்றால் நீங்கள் இந்த கூட்டத்திலே காணாமல் போயிருப்பீர்கள். கர்த்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய மாமியாரை அவர் அழைத்துக் கொண்டார். அப்பொழுது இந்த அம்மா, எதற்கும் அந்த கேப்டனிடத்திலே ஒரு நன்றி சொல்லிவிட்டு வருவோம் என்று சொன்னார். சரி என்று சொல்லி அவர்கள் கேப்டனிடத்திலே போன போது அங்கே அந்த ஊழியக்காரர் டோஸ் வாங்கி கொண்டிருந்தார். ஒரு பாட்டியை பத்திரமாக கொண்டு போய் ஹோட்டல் ரூமில் விடக்கூட துப்பில்லாத நீ எதற்காக இருக்கிறாய் என்று அவர் டோஸ் விட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த பாட்டியம்மா, என்னை மருமகன் வந்து என்னை கண்டுபிடித்து விட்டார் என்று சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியம். தன்னை தரிசிக்கும்படிக்கு விண்மீனை அனுப்பி வழிகாட்டிய அந்த தெய்வம் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று கேப்டன் ஒத்துக்கொண்டார். அவருக்கு நன்றி செலுத்தி விட்டு அவர்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஏசாயா 44:21, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நாம் அதிசயங்களை செய்கிறவர், இன்னும் உயிரோடு இருக்கிறவர், அவர் மீது விசுவாசமாயிருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.